calculation of other fringe benefits and amenities. Fringe benefit na any benefit given by the employer indirectly to the employees. Ada varadu. It ada section 17 to 8 la the value of any other fringe benefits or amenities as may be prescribed would be included in the definition of perquisite and taxable in the hands of all employees. அது என்னன்னா வரும் அப்படின்னா இப்ப நிறைய கேஸ்ல பாத்தீங்கன்னா எம்ப்ளாய்க்கு அர்ஜென்ட்டா பணம் தேவைப்படும். இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ வெளியே வாங்கினா வட்டி கட்டணும். இவர் என்ன பண்ணுவாரு, ஃப்ரீயா இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோனா கன்செஷனல் லோனா வாங்கிக்குவாரு. அது வந்து உங்களுக்கு வந்து பர்க்விசிட்ல வந்துடும். அததான் சொல்றது இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ ஆர் the value of the benefit to the assessee resulting from the provisions of interest free or concessional loan for any purpose. யாருக்கு எந்த பர்பஸ்க்கு வேணாலும் இருக்கலாம், எம்ப்ளாய்க்கு ஆர் எனி மெம்பர் ஆஃப் ஹிஸ் ஹவுஸ் ஹோல்ட்ஸ், அவருக்கோ இல்ல அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸுக்கோ கொடுத்தா எப்ப during the relevant period by the employer or any other person shall be determined. அப்ப நீங்க என்ன பண்ணலாம், பர்சனல் லோன் கொடுத்துடலாம். பர்சனல் லோன் கொடுக்குறாரு, ஆனா கொடுத்தா கூட அதை எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த ரெலவென்ட் ப்ரீவியஸ் இயர், போன வருஷம் ப்ரீவியஸ் இயர் இருக்கு இல்லையா, அந்த ஃபர்ஸ்ட் டேல ஸ்டேட் பேங்க் என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பப்ளிக்கு சார்ஜ் பண்றாங்களோ அந்த ரேட்டை சார்ஜ் பண்ணி அதை வந்து என்ன லோன் வாங்கினாங்களோ அதோட இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன் தான், அது கன்செஷன் லோனு. இப்ப வெளியே பேங்க்ல வாங்கினா லோன் 12% இருக்கும், இவர் வந்து வெறும் 8%, 6% சும்மா நாம்கே வாசோ ஏதாவது ஒரு சின்ன பர்சன்டேஜ் கொடுத்துருப்பாரு. ஆனா இப்ப என்ன பண்ணோம்னா கன்செஷன் எவ்வளவு கன்செஷனு, இப்ப ஸ்டேட் பேங்க் 12%, இவர் 6%, இவங்க எம்ப்ளாயர் கொடுத்திருக்காரு அப்படின்னா மீதி 6% இருக்கு இல்லையா, அதுக்கு கால்குலேட் பண்ணி அந்த அக்குமுலேட்டட் அமௌண்ட், அதான் சம் ஈக்குவல் டு த இன்ட்ரெஸ்ட் computed at the rate charged per annum by the State Bank of India as on the first day of relevant previous year. எப்ப பாருங்க, in respect of loans for the same purpose அப்படின்னு சொல்லிட்டு advanced by it on the maximum outstanding balance அப்படின்ட்டு, அப்ப அதை வந்து அக்யூமுலேட் ஆயிடும், அதோட சேர்த்துக்கணும், இன்ட்ரெஸ்டையும் சேர்த்துக்கணும். சரி, மேக்சிமம் அவுட்ஸ்டாண்டிங் மந்த்லி பேலன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா the aggregate outstanding balance for each loan on the last day. இப்போ ஜனவரி 31st அப்படின்னா 31st டேல இன்ட்ரெஸ்ட் ஓட சேர்ந்து அக்யூமுலேட் ஆகி எவ்வளவு பேலன்ஸ் இருக்கு அதுதான் மேக்சிமம் அவுட்ஸ்டாண்டிங் மந்த்லி பேலன்ஸ் அப்படிங்கிற மாதிரி. அப்ப நீங்க பாருங்க இதுல என்னன்னா இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ கன்செஷன் லோன் கொடுத்தா அதுக்கு வந்து என்ன பண்ணா அது வந்து டாக்ஸபிள் பர்க்விசிட் தான். எப்ப அப்படின்னா இதுதான் முக்கியமான பாயிண்ட், வேர் த அமௌண்ட் of loan are not exceeding in the aggregate of 20,000. அப்படின்னா என்ன பாருங்க, 20,000 வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ண மாட்டாங்க. 20,000 ரூபாய்க்கு மேல நீங்க இன்ட்ரெஸ்ட் வாங்கினீங்கன்னா ஸ்டேட் பேங்க்ல போன ப்ரீவியஸ் இயர்ல ஃபர்ஸ்ட் டேல என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்றாங்களோ அந்த ரேட்டை சார்ஜ் பண்ணி அந்த அமௌண்ட்டுக்கு உண்டானது இவரு டாக்ஸ் கட்ட வேண்டி இருக்கும். அதாவது அதுதான் வந்து டாக்ஸபிள் பர்க்விசிட் அப்படிங்கிறது. அப்ப அதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. ரெண்டாவது, further where the benefit relates to the loan available or medical treatment. இப்ப நீங்க லோன் கொடுக்குறாங்க, இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோனே கொடுக்குறாங்க, சப்போஸ் உடம்பு சரியில்லை மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்காக கொடுத்தா அதுக்கு வந்து exemption so provided shall not apply to such of the loan as has been reimbursed to the employee under any medical insurance scheme. அப்ப நீங்க பாருங்க, மெடிக்கலுக்காக வர்ற அமௌண்ட் ஏதாவது இன்சூரன்ஸ் பாலிசி போட்டு வச்சிருக்காரு, அதுக்காக அந்த அமௌண்ட் ரீஇம்பர்ஸ் வந்துருச்சுன்னா அது வந்து பர்க்விசிட்டா நம்ம ட்ரீட் பண்ண தேவையில்லை, பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுதான். அப்ப இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அடுத்தது இன்னைக்கு வந்து நம்ம இந்த சாப்டர் முடிக்கலாம், ரொம்ப நாளா இதை பார்த்துட்டே இருக்கோம். நம்ம நெக்ஸ்ட் வீக்ல இருந்து நம்ம காஸ்ட் அக்கௌண்டன்சி பாக்குறோம், அது 2 நாளைக்கு ஒரு சப்ஜெக்ட்ங்கிற மாதிரி மாத்திக்கலாம். டிராவலிங் டூரிங் அகாமடேஷன். இப்ப டிராவலிங் அகாமடேஷன் கொடுத்தா என்ன பண்றது, டிராவலிங் டூரிங் அகாமடேஷன் எக்ஸ்பென்சஸ் ஆர் பெய்ட் ஆர் ரீஇம்பர்ஸ்டு பை த எம்ப்ளாயர். என்ன இப்ப ஹாலிடே, ஏதாவது ஹாலிடே பீரியடுக்கு பாருங்க 4th பாயிண்ட்ல த எம்ப்ளாயர், அதாவது the value of traveling touring accommodation and any other expenses paid or borne or reimbursed by the employer for any holiday availed by the employee or any member of the households. அப்ப என்ன பண்ணோம், எம்ப்ளாயி அத இந்த ஹாலிடே பீரியடினுடைய அகாமடேஷன் டூரிங் வந்து அவைல் பண்ணாலோ இல்ல அவங்க மெம்பர்ஸ் அவங்க ரிலேட்டிவ்ஸ் அவைல் பண்ணாலோ அதுல பாத்தீங்கன்னா அதர் தேன் லீவ் டிராவல் கன்செஷன், லீவ் டிராவல் கன்செஷன் இல்லாம வேற ஏதாவது பண்ணியிருந்தா shall be determined as a sum equal to the amount of expenditure incurred by the employer in that behalf அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம்.
ரெண்டாவது, if traveling, touring, accommodation facilities are maintained by the employer to the particular employees only. இப்ப எம்ப்ளாயர் மெயின்டைன் அகாமடேஷன், டூரிங், டிராவலிங் எல்லாமே மெயின்டைன் பண்றது யார்? எம்ப்ளாயர் பண்றாரு. ஆனா ஒரு பர்டிகுலர் எம்ப்ளாய்க்கு மட்டும் கொடுக்குறாரு. அப்ப பர்டிகுலர் எம்ப்ளாய்க்கு மட்டும் இந்த ஃபெசிலிட்டி கொடுத்தாருன்னா, வேற such facilities maintained by the employer and is not available uniformly to the all employees. எல்லா எம்ப்ளாய்க்கும் கொடுக்கல, ஒரு கன்சென்ட். இப்ப ராமா கோவிந்தா யாராவது ஒருத்தருக்கு பர்டிகுலர் ஆளுக்கு மட்டும் இந்த பெனிஃபிட் கொடுத்தா, அந்த பெனிஃபிட் நம்ம எப்படி வேல்யூ பண்றது? The value of benefits will be taken to the value at which such facilities are offered by other agencies. இப்ப இவங்க ஆக்சுவலா இவங்களே வந்து டூரிங், அகாமடேஷன், டிராவலிங் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க எம்ப்ளாயரே. இப்ப வேற ஏஜென்சி மூலமா அவர் போனா என்ன செலவாகுமோ அந்த ஃபெசிலிட்டிஸ் தான் அது. அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஃபேரை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அது. நெக்ஸ்ட், எக்ஸ்பென்சஸ் ஆர் எனி மெம்பர் ஆஃப் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் அக்கமடிங் சச் எம்ப்ளாயி. இப்ப எம்ப்ளாயோட கூட என்ன பண்ற, ஹஸ்பண்ட் ஒரு ஸ்பௌஸ் இருந்தா ஹஸ்பண்ட் இருந்தா ஒய்ஃப், ஒய்ஃப் இருந்தா ஹஸ்பண்ட், இல்ல சன் இவங்களோட போறாங்கன்னு வச்சுங்க அபிஷியல் டூருக்கு. வேற எம்ப்ளாயி இஸ் ஆன் அபிஷியல் டூர், அந்த எக்ஸ்பென்சஸ் இன்கர்ட் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் எனி மெம்பர் ஆஃப் ஹிஸ் ஹவுஸ் ஹோல்ட். கூட வராரு, அதுக்கு செலவு பண்றாங்க கம்பெனி. The amount of expenditure so incurred shall also be a fringe benefit, indirect benefit given by the company to the employee. யாருக்கு? கூட வர்றவங்களுக்கு சேர்த்து செலவு பண்ணா அதுவும் வந்து என்னன்னா fringe benefit தான். இதுவும் வந்து என்னன்னா taxable perquisite தான். If official tour is extended as vacation, any official tour is extended as a vacation extend பண்ணாங்கன்னா எவ்வளவு பெனிஃபிட் அப்படின்னா, எவ்வளவு எக்ஸ்பென்சஸ் இன்கர் ஆயிருக்கோ to such extended period of stay or vacation. இப்ப வெகேஷன் லீவ் வருது, வருஷம் ஒரு தடவை ஒவ்வொரு கம்பெனில என்ன பண்ணுவாங்கன்னா, அவனை என்டர்டெயின் பண்றதுக்காக, மோட்டிவேட் பண்றதுக்காக வருஷத்துக்கு ஒரு நாள் வருஷத்துக்கு ஒரு தடவை 15 days ஆர் 1 week டூர் அப்படின்னு சொல்லி வெகேஷன் டூர் அப்படின்னு சொல்லி கம்பெனி அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. அந்த மாதிரி இருந்தா the amount so determined shall be reduced by the amount if any paid or recovered from the employee. இப்ப சப்போஸ் ஒரு மாசத்துக்கு போறாரு, ஒரு வருஷத்துக்கு ஒரு மாசத்துக்கு போறாரு டூர், அதுக்கு வந்து இவங்க கம்பெனி லிமிட் வந்து 50,000 ரூபாய், ஆனா அவர் வந்து செலவு பண்றது 70,000 ரூபாய் செலவு பண்றாரு. அப்ப மீதி இருக்கிற 20,000 ரூபாய் அதான் அந்த கன்செஷனல் பெனிஃபிட். சோ டிட்டர்மைன்ட் shall be reduced by the amount you paid or recovered from the employee for such any bit. அந்த மீதி இருக்கிற பேலன்ஸுக்கு அவர் டாக்ஸபிள் பர்க்விசிட் இன் கேஸ் ஆஃப் எம்ப்ளாயிஸ்க்கு. சரி, இப்ப இது இல்லாம இது வந்து டிராவலிங் பார்த்தோம். சாப்பாடே ஃபுட்டே கொடுப்பாங்க, மத்தியானம் லஞ்ச் கொடுப்பாங்க, காஃபி நடுவுல காஃபி டீ எல்லாம் கொடுப்பாங்க, கூல் ட்ரிங்க்ஸ் கொடுப்பாங்க. இந்த மாதிரி இருக்கணும். அதுல பாத்தீங்கன்னா ஆல்கஹாலிக் பிவரேஜஸ் இருக்க கூடாது. அந்த மாதிரி கன்செஷனல் கொடுத்தா என்ன பண்றது? இப்ப ஃப்ரீ ஆர் கன்செஷனல் ஃபுட் அண்ட் நான் ஆல்கஹாலிக் பிவரேஜஸ். இப்ப ஃபுட் வந்து கொடுக்குறாங்கன்னா, the value of food and non alcoholic beverages provided by the employer shall be the amount of expenditure incurred by the employer. இது வந்து என்னன்னா, the amount shall be reduced by the amount if any paid or recovered from the employee for such benefit. அதுல எம்ப்ளாயி எவ்வளவு கொடுக்குறாரு, மீதி இவங்க எவ்வளவு எக்ஸஸா கொடுக்குறாங்க, அப்ப எக்ஸஸ் அமௌண்ட் மட்டும்தான். இப்ப நீங்க இது ஓகே. ரெண்டாவது, ஃப்ரீ ஃபுட் கொடுக்குறாங்க. ஃப்ரீ ஃபுட் கொடுத்தா the following would not be treated as a perquisite. இப்ப முதல்ல சொன்னது என்னன்னா, ஃபுட், ஆல்கஹால் தவிர வேற என்ன பிவரேஜஸ் கொடுத்தாங்கன்னா அதெல்லாம் டாக்ஸபிள் பர்க்விசிட் அப்படின்னு சொல்லிட்டோம். ஆனா இப்ப வந்து சொல்றது இது வந்து பர்க்விசிட் கிடையாது, would not be treated. என்னென்னு பாத்தீங்கன்னா, வர்றவங்களுக்கு ஃப்ரீயா ஃபுட் கொடுக்கறது, பைசா வாங்காம கொடுக்கறது, கூல்ட்ரிங்க்ஸ் தர்றது. எப்ப? டூரிங் ஒர்க்கிங் ஹவர்ஸ். ஆஃபீஸ் ஒர்க்கிங் ஹவர்ஸ்ல கூல்ட்ரிங்க்ஸ் கொடுக்கறது, காஃபி கொடுக்கறது, இதெல்லாம் வந்து உங்களுக்கு வராது, பர்க்விசிட்டா வராது. அல்லது த்ரூ பெய்டு வவுச்சர்ஸ். சில கம்பெனில எல்லாம் என்ன பண்ணுவாங்க, டோக்கன் கொடுத்துருவாங்க. அந்த டோக்கன் கொடுத்து இட்லி சாப்பிடலாம், டிஃபன் சாப்பிடலாம், காஃபி சாப்பிடலாம். ரொம்ப வெளியே கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மியா இருக்கும். 10 ரூபாய் வெளியே இட்லினா அங்க வந்து 50 பைசா கொடுப்பாங்க கம்பெனிக்காக, கம்பெனி எம்ப்ளாயிஸ்க்காக. அந்த மாதிரி பெய்டு வவுச்சர்ஸ் which are not transferable, அவங்க மட்டும்தான் சாப்பிடணும், வேற யாருக்கும் கொடுக்க முடியாது. அது அப்படி யூசபிள் அட் ஈட்டிங் பாயிண்ட்ஸ், அங்கேயே உட்காந்து சாப்பிடணும். அந்த மாதிரி இருந்தா. அதுல இன்னொன்னு பாருங்க, to the extent the value therefore either does not exceed 50 rupees. அந்த 50 rupees 50 ரூபாய் வரைக்கும் ஒரு கம்பெனி வந்து ஃப்ரீயா கொடுக்கலாம். 50 ரூபாய்க்கு மேல அதிகமாச்சு அப்படின்னா அது வந்து ஒரு மீல், ஒரு சாப்பாடு 50 ரூபாய்க்கு மேல அதிகமாச்சுன்னா எம்ப்ளாயி தான் பேர் பண்ணோம், அது டாக்ஸபிள் பர்க்விசிட் ஆயிடும். டீ, ஸ்நாக்ஸ் ப்ரொவைடட் டூரிங் தி ஒர்க்கிங் ஹவர்ஸ் அப்படி கொடுத்தாங்கன்னா அதுவும் வந்து உங்களுக்கு பர்க்விசிட்ஸ் தான். ஃப்ரீ ஃபுட், நான் ஆல்கஹாலிக் பிவரேஜஸ் டூரிங் ஒர்க்கிங் ஹவர்ஸ் ப்ரொவைடட் இன் எ ரிமோட் ஏரியா ஆன் ஆஃப்ஷோர் இன்ஸ்டலேஷன். ரிமோட் ஏரியா அப்படின்னா ஊட்டி, கொடைக்கானல், ஹில் ஸ்டேஷன்ல என்ன அந்த மாதிரி இருக்கிறது. ஆஃப்ஷோர்னா கடலுக்குள்ள போயிட்டு இந்த ஆயில் எல்லாம் எடுக்கிறாங்க இல்லையா,
அங்க இருந்து ஆயில் ஸ்டோரேஜ் எல்லாம் கீழே கடல் தண்ணியில இருந்து கீழே இருந்து எடுப்பாங்க. அங்க வந்து கப்பல் ஒருத்தர் இருப்பாரு, அப்ப அவங்களுக்கு எல்லாம் கொடுக்கறது. இதெல்லாம் என்னன்னா இட் வில் நாட் பி ட்ரீட்டட் as a perquisite. அப்ப டீ கொடுக்கறது, ஃபுட் நான் ஆல்கஹாலிக் கொடுக்கறது, டூரிங் ஒர்க்கிங் ஹவர்ஸ்ல கொடுக்கறது. ஆனா அந்த சாப்பாடை பொறுத்த வரைக்கும் 50 ரூபாய்க்கு மேல இருந்தா அது பெர்குசிட், 50 ரூபாய்க்கு கீழே இருந்தா அது பெர்குசிட் இல்ல, அத டாக்ஸ் பண்ண தேவையில்லை. சரி, வேல்யூ ஆஃப் கிஃப்ட் வவுச்சர் டோக்கன் இன் லியூ ஆஃப் சச் கிஃப்ட். இப்ப கிஃப்ட் வவுச்சர் ஏதாவது கொடுக்குறாங்க, அப்ப எப்ப பாருங்க, the value of any gift voucher token in lieu of which such a gift may be received by the employee. எம்ப்ளாயி ரிசீவ் பண்ணலாம், உங்க ஃபேமிலி மெம்பரும் ரிசீவ் பண்ணலாம். எப்ப on ceremonial occasions or otherwise from the employer shall be determined as the sum equal to the amount of the gift. அதை ஞாபகம் வச்சுங்க. எப்பயுமே இந்த கிஃப்ட்ல இந்த கடைசி 2 பாயிண்ட், 5000 ரூபாய்க்கு மேல நீங்க கிஃப்ட் கொடுத்தா அது வந்து பர்குசிட்ஸ். அது ஏற்கனவே நம்ம செக்ஷன் பார்த்திருக்கோம், 5614 ஏதோ பார்த்தோம் நம்ம. அப்ப நீங்க இப்ப ஞாபகம் வச்சுங்க, 5000க்கு மேல அக்ரிகேட், below 5000 in aggregate during the previous year, the value of perquisite shall be taken nil. அப்ப 5000 ரூபாய்க்கு கீழே இருந்தா அது பர்குசிட் இல்ல, 5000 ரூபாய்க்கு மேல இருந்தா அது பர்குசிட், நீங்க டாக்ஸ் கட்டணும். நெக்ஸ்ட் வந்து கிரெடிட் கார்டு எக்ஸ்பென்சஸ். சிலருக்கு என்ன பண்ணா, கிரெடிட் கார்டு கொடுத்து போற செலவெல்லாம் அதுலயே பாத்துங்க பாக்குவாங்க. கிரெடிட் கார்டுல என்னன்னா ஆனுவல் ஃபீஸ் இருக்கு, மெம்பர்ஷிப் ஃபீஸ் இருக்கு. இங்க பாருங்க, இன்க்ளூடிங் மெம்பர்ஷிப் ஃபீஸ், annual fees incurred by the employee or any member of the households which is charged to the credit card provided by the employer. இதெல்லாம் கிரெடிட் கார்டு எக்ஸ்பென்சஸ், இது வந்து டாக்ஸபிள் பர்குசிட்ஸ் தான். அடுத்தது பில பாருங்க, such expenses incurred wholly or exclusively for official purpose would not be treated as a perquisite. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், கிரெடிட் கார்டு கொடுத்த ஒரு பர்சனலா யூஸ் பண்ணானா அது வந்து டாக்ஸபிள் பர்குசிட். ஆனா ஆபீஸ் பர்பஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணா அது டாக்ஸபிள் பர்குசிட் இல்ல, would not be treated as a perquisite. எப்பனா இந்த if the following conditions are fulfilled. என்னென்ன கண்டிஷன் பாருங்க, அவர் என்னென்ன செலவு பண்ணாரு அதெல்லாம் ஞாபகம், complete the details of expenditures are maintained by the employer. இவர் என்னென்ன பண்ணிருக்காருங்கிறத வந்து நோட் பண்ணி வச்சிருக்கணும் எம்ப்ளாயர். The employer gives a certificate for such expenditure to the effect that the same was incurred wholly or exclusively for the performance of official duties. இப்ப கிரெடிட் கார்டு அவர் யூஸ் பண்ணது எல்லாமே எதுக்காக யூஸ் பண்ணிருக்காருன்னா ஆபீஸ் பர்பஸ்க்கு தான் அப்படின்னு அவர் ஒரு சர்டிபிகேட் கொடுக்கணும். அப்பதான் நீங்க வந்து இது வந்து எக்ஸம்ஷன் கிளைம் பண்ண முடியும். இதையும் பாருங்க. அடுத்தது கிளப், ரிக்ரியேஷன் கிளப் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, டோர்னமெண்ட் எல்லாம் உள்ளே வச்சிருப்பாங்க. அதுக்கு என்ன ஆகிற செலவு அப்படிங்கறத பாத்தீங்கன்னா இந்த 4வது லைன்ல பாருங்க, என்னென்ன எக்ஸ்பெண்டிச்சர், the value of benefit to the employee resulting from the payment or reimbursement by the employer shall be determined. 4வது பாயிண்ட், 4வது லைன், shall be determined to the actual amount of expenditure incurred or reimbursed by such employer on that account. அது வந்து கிளப் எக்ஸ்பெண்டிச்சர், அவர் எவ்வளவுலாம் செலவு பண்ணாரு அதை திருப்பி கொடுத்துட்டாரு, அதுவும் வந்து டாக்ஸபிள் பர்குசிட் தான், அதை நம்ம வந்து டாக்ஸ் கட்டணும். Where the employer has obtained corporate membership of the club and the facility, however, அடுத்த paragraphல, where the employer has obtained corporate membership of the club and facilities enjoyed by the employee or any member of his household, the value of perquisite shall not include the initial fee paid for acquiring. ஒரு கிளப்ல மெம்பர்ஷிப் ஆகிறதுக்கு இனிஷியலா 50,000 கொடுங்க, 1 lakh கொடுங்க. பெரிய பெரிய கிளப்ல எல்லாம் இருக்கு, இன்னும் சென்னையில எல்லாம் உங்களுக்கு இந்த காஸ்மோபாலிட்டன் எல்லாம் உள்ள போனீங்கன்னா 10 lakhs 15 25 lakhs எல்லாம் கேக்குறாங்க, 1 crore எல்லாம் கேக்குறாங்க. அந்த மாதிரி கிளப்ல நம்பர் பண்ணி அதுக்கு உண்டானது இருந்தா அதுக்கு வந்து எம்ப்ளாயர் ஹஸ் அப்டைன்ட் த கார்பரேட் மெம்பர்ஷிப் ஆஃப் த கிளப் அந்த ஃபெசிலிட்டி. அப்ப கார்பரேட் அவங்க எம்ப்ளாயி வந்து ஜாலியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எம்ப்ளாயரே வந்து கிளப்ல மெம்பர்ஷிப் வாங்கி கட்டியிருந்தா அந்த பணம் வந்து shall not include the initiative fees. அப்ப perquisite வந்து நீங்க perquisiteல இதை சேர்த்த முடியாது. The value of perquisite shall not include the initial fee. முதல்ல எவ்வளவு டவுன் பேமெண்ட் கட்டி அந்த மெம்பர்ஷிப் வாங்குறாரோ அது வராது. நெக்ஸ்ட், if such expenditure is incurred wholly or exclusively for business purposes, it would not be treated as a perquisite provided. என்ன, எந்த எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணாலும் சரி எம்ப்ளாயர் பைசா கொடுத்துறாரு, ஆனா அதை பெர்குசிட்டா ட்ரீட் பண்ண போட முடியாது. எப்பன்னா கம்ப்ளீட் டீடைல்ஸ் கொடுத்துருக்கணும், எம்ப்ளாயர் மெயின்டைன் பண்ணிருக்கணும், இது ஏற்கனவே சொன்னதுதான். அதே மாதிரி எம்ப்ளாயர் gives a certificate for such expenditure to the effect that the same was incurred wholly or exclusively அப்படிங்கறத நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட், the use of movable assets.
மூவபிள் அசெட்ஸ்னா என்னன்னா லேப்டாப் கொடுத்துருப்பாங்க, அப்புறம் லேப்டாப் இல்லாம கம்ப்யூட்டர் கொடுத்துருப்பாங்க, லேப்டாப் கொடுத்துருப்பாங்க, இல்ல வேற ஏதாவது அசெட் கார் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி எல்லாம் இருந்தா எப்படி பெனிஃபிட்டை நம்ம இது பண்றது? இப்ப நீங்க இந்த வேல்யூ ஆஃப் பெனிஃபிட்ங்கிறது லேப்டாப் அண்ட் கம்ப்யூட்டர் கொடுத்தா அந்த வேல்யூ ஆஃப் பெனிஃபிட் நில்லு. அதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. லேப்டாப் கம்ப்யூட்டர் கொடுத்தா வேல்யூ ஆஃப் பெனிஃபிட் நில்லு. இந்த வேல்யூ ஆஃப் பெர்குசிட்டி இஸ் டிட்டர்மைன்ட் ஆஸ் சென்டர்ட் பாக்ஸ்ல பாருங்க. சரி, மூவபிள் அசெட் கொடுக்குறாங்க. மூவபிள் அசெட் அதர் தான் லேப்டாப் இல்லாம கம்ப்யூட்டர் இல்லாம அசெட் வேற அசெட் கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க. அசெட்ஸ் ஆல்ரெடி ஸ்பெசிஃபைட். அப்படின்னா நீங்க என்ன செய்யணும்னா அந்த அசெட்ல இப்ப கார் கொடுக்குறாங்கன்னு வச்சுங்களேன். கார் கொடுத்து என்ன பண்ணுங்க, ஏர் கண்டிஷன் கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க. இதுக்கெல்லாம் 10% ஆஃப் த ஆக்சுவல் காஸ்ட், வேற ஒண்ணும் இல்ல. ஒரு அசெட்டுக்கு டெப்ரிசியேஷன் போட்டோம்ல, அவர் யூஸ் பண்றாருல, அந்த சார்ஜஸ் அவர் அவைல் பண்ணதான் அர்த்தம். அதுக்கு ஒரு எம்ப்ளாயி வந்து என்ன பண்ண, பெர்குசிட்டி அட்டெண்ட் பண்ணி டாக்ஸ் கட்டணும். அதுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் அப்படின்னா 10% per annum of the actual cost of such asset, the amount of rent or charge paid. இப்ப அவரோட ஓன் அசெட்டா இருந்தா 10% டெப்ரிசியேஷன், அல்லது ரெண்ட்டுக்கு வாங்குறாரு, இவர் வாடகை வாங்கி கொடுக்குறாரு எம்ப்ளாயிக்காக, எம்ப்ளாயர் வாங்கி கொடுக்குறாரு அப்படின்னா எவ்வளவு ரெண்ட் அண்ட் சார்ஜ் பெய்டு பை த எம்ப்ளாயர் ஆஸ் த கேஸ் மே பி அப்படிங்கிறது தான் மூவபிள் அசெட் அப்படிங்கறத ட்ரீட் பண்ணோம். சரி, டிரான்ஸ்பர் ஆஃப் மூவபிள் அசெட்ஸ், த வேல்யூ ஆஃப் perquisites is determined at. இப்ப இதுக்கு வந்து எப்படி நீங்க சொல்றீங்க, ஒன்னு வந்து கம்ப்யூட்டர் இருக்கும், எலக்ட்ரானிக் இருக்கும், இல்ல மோட்டார் கார் இருக்கும், இல்ல எனி அதர் அசெட் இருக்கும். இது ஒவ்வொன்றுக்கு எப்படி நம்ம டெப்ரிசியேட்டட் வேல்யூ போடுறது? கம்ப்யூட்டர் அண்ட் எலக்ட்ரானிக் ஐட்டம் எதுவா இருந்தாலும் 50% ஆன், அந்த அண்டர்லைன் பண்ணீங்க, 50% ஆன் WDV ரிட்டன் டவுன் வேல்யூ ஃபார் ஈச் கம்ப்ளீட்டட் இயர் ஆஃப் யூசேஜ். அவர் ஒரு வருஷம் ஃபுல்லா யூஸ் பண்ணியிருந்தாருன்னா, அப்ப கம்ப்யூட்டர் 1 லட்சம் ரூபாய் கம்ப்யூட்டர் அப்படின்னா ஒரு வருஷம் யூஸ் பண்ணாலும் அதுல 50% 50,000 rupees அவர் என்ஜாய் பண்ணிருக்காருன்னு அர்த்தம். அப்ப டெப்ரிசியேஷன் போட்டு அதை வந்து டிடீட் பண்ணோம். ஆனா மோட்டார் காருக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா 20% ஆஃப் ரிட்டன் டவுன் வேல்யூ. நல்லா இதை ஞாபகம் வச்சுக்கணும். டெப்ரிசியேஷன் கம்ப்யூட் பண்றது ரிட்டன் டவுன் வேல்யூல தான் கம்ப்யூட் பண்ணோம். ஏன்னா கம்பெனி வந்து அவங்க சிஸ்டம் வந்து ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட்ல வச்சிருப்பாங்க. பட் இங்க பொறுத்த வரைக்கும் அவனுக்கு கொடுக்கும்போது மோட்டார் காருக்கு 20% ஆன் ரிட்டன் டவுன் வேல்யூ ஃபார் ஈச் கம்ப்ளீட்டட் இயர். எனி அதர் அசெட், வேற அசெட் இருக்குதுன்னு வச்சுங்க, அதுக்கு வந்து 10% ஆன் ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட். மோட்டார் காரை தவிர வேற எந்த அசெட்டா இருந்தா ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட்ல ஃபார் ஈச் கம்ப்ளீட்டட் இயர்ஸ் அப்படிங்கிறத ஒரு தடவை அப்படியே பார்த்து வச்சுங்க. அப்படியே பாருங்க, ஒவ்வொன்றையும் மனசுல வச்சுக்க முடியாது, அப்படியே பார்த்துட்டீங்கன்னா அப்போதைக்கு ஞாபகம் வந்துடும். அதர் பெனிஃபிட் ஆர் அமெனிட்டி. அப்ப அதர் பெனிஃபிட் அப்படின்னா என்னன்னா வேற ஏதாவது பெனிஃபிட் இருக்கு. எது? அமெனிட்டி, சர்வீஸ், ரைட், பிரிவிலேஜஸ், இது எல்லாம் எம்ப்ளாயர் கொடுக்குறாரு. On the basis of the cost to the employer under arm's length, under an arm's length transaction as reduced by the employee's contribution. சரி, அதர் பெனிஃபிட், எம்ப்ளாயி என்ன பெனிஃபிட் கொடுத்தாலும் அது டாக்ஸபிள் பெர்குசிட்டி தான், வேற ஒண்ணும் இல்லை, அது எனி டைப் ஆஃப் இருந்தாலும். இப்ப இந்த ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பாருங்க, இந்த பாக்ஸ்க்குள்ள இருக்கிறதுல there will be no taxable perquisite in respect of expenses on telephones. எம்ப்ளாயிக்கு டெலிபோனோ மொபைல் போனோ ஏதாவது கொடுத்திருந்தா அதுக்கு வந்து taxable perquisite வராது, அது exempted. Incurred on behalf of the employee by the employer, employer pays or reimburses the telephone bill, there will be no taxable perquisite in the hands of the employee அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. அப்ப டெலிபோன் எவ்வளவு டெலிபோன் கொடுத்தாலும் அது வந்து உங்களுக்கு ஃப்ரீ தான். இப்போ ஒரு சம் போட போறோம். X retired from the services of Mr. Y Limited on 31/1/2020 after completing the service of 30 years and 1 month. 30 வருஷம் ஒருத்தர் ஒர்க் பண்றாரு. He had joined the company on 1/1/1990. 1990 30 வருஷம் கரெக்டா இருக்கும். அதுல ஒரு 10 இயர்ஸ் இங்க 20ல தானே பண்றாரு. அப்ப 30 இயர்ஸ் ஒர்க் பண்ணிருக்காரு. 30 இயர்ஸ் 1 மந்த் ஒர்க் பண்ணிருக்காரு. 6 monthsக்கு மேல இருந்தா 31 இயர்ஸ்னு வச்சுக்கலாம். இப்ப 31 months இருக்கறனால 30 இயர்ஸ் தான் கம்ப்ளீட்டட் இயர்ஸ். And receiving the following on his retirement. என்னென்ன ரிசீவ் பண்றாருன்னு பாருங்க. கிராஜுவிட்டி ரிசீவ் பண்றாரு. கிராஜுவிட்டி எவ்வளவு? 6 lakhs பண்றாரு. He was covered under payment of Gratuity Act. அப்ப நீங்க என்ன பண்ணோம், அதுக்கு ஒரு ஃபார்முலா நம்ம பார்த்தோம். 20 lakhs இருக்கும், 15% சேலரி இருக்கும். அந்த ஃபார்மட்ல எவ்வளவு ரிடக்ஷன், எவ்வளவு எக்ஸம்ஷன் இருக்கு அப்படின்னு பார்த்து அதை நம்ம கால்குலேட் பண்ணோம். அடுத்தது லீவ் என்கேஷ்மெண்ட். லீவ் என்கேஷ்மெண்ட்டுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் லிமிட் 3 lakhs தான் ஆச்சா. அப்ப அதே ஒரு மாசத்துக்கு 30 days தான் லீவ் அலௌடு, அதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். அப்ப லீவ் என்கேஷ்மெண்ட் ஆஃப் rupees 3,30,000 for 330 days லீவ் பேலன்ஸ் இன் ஹிஸ் அக்கவுண்ட். அப்ப பாருங்க, அவருக்கு கொடுத்த லீவ்ல சேகரிச்சு அவர் எவ்வளவு வச்சிருக்காரு? 330 நாள் வச்சிருக்காரு. அப்ப அதுக்கு எலிஜிபிள் என்ன சேலரி அப்படிங்கறத கால்குலேட் பண்ணி அதை நம்ம அதுல என்ன கன்செஷன் பார்க்கணும்.
he was credited 30 days leave for each completed years. அப்ப அதையும் நீங்க கால்குலேட் பண்ணி அதை பார்த்துக்கலாம் 330 yearsல. நெக்ஸ்ட் பாயிண்ட் நம்பர் 3, as per the scheme of the company he was offered a car. ஒரு கார் கொடுத்திருக்காங்க. அது எப்ப பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா 30/1 பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க 2017ல 5 lakhsக்கு பண்ணிருக்காங்க. ஆனா கம்பெனி has recovered rupees 2 lakhs from him for the car. காரோட வேலை 5 லட்சம் ரூபாய், எம்ப்ளாயி கிட்ட இருந்து ரெக்கவர் பண்ணது 2 லட்சம் ரூபாய். அப்ப பாருங்க, the company depreciates the vehicle at the rate of 15% on straight line method. கம்பெனில அவங்க அக்கௌண்ட் எழுதிக்கிறது என்ன பண்ணிருக்காங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட்ல 15% போட்டு அவங்க அக்கௌண்ட் எழுதிக்கிறாங்க. ஆனா இவனுக்கு எலிஜிபிலிட்டி வரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ரிட்டர்ன் டவுன் வேல்யூல தான் மெத்தட்ல போடணும். அதையும் இப்ப நம்ம போடலாம். அடுத்தது the amount of rupees 3 lakhs as computation of pension for 2/3 of his pension computation அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்ப கம்ப்யூட்டேஷனுக்கு பாருங்க 3 லட்சம் ரூபாய் பென்ஷன் அமௌண்ட் வாங்கியிருக்காரு. அப்ப 2/3ல அப்ப நீங்க அதை என்ன பண்ணணும், 1/3 ஆஃப் போட்டு ஒரு ஃபார்முலா இருந்தது, அதை நம்ம இப்ப கால்குலேட் பண்ணி போட போறோம். கம்பெனி பிரசன்டட் ஹிம் a gift voucher rupees 6000. கிஃப்ட் கொடுத்தா 5000 ரூபாய்க்கு மேல இருந்தா டாக்ஸபிள். இப்ப 6000 ரூபாய். இது 2 விதமா பார்க்கலாம். 5000 ரூபாய்க்கு மேல இருந்தா மீதி 1000 ரூபாய்க்கு கூட டாக்ஸ் கட்டலாம், இல்ல ஃபுல் அமௌண்ட்டுக்கும் கூட டாக்ஸ் நம்ம கட்ட வேண்டி இருக்கும். ரெண்டுல எந்த பெனிஃபிட் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் his colleagues also gifted a television LCD worth. அப்ப பாருங்க, டெலிவிஷன் ஒன்னு கொடுக்குறாரு, 50,000 ரூபாய் கொடுக்குறாரு ஃப்ரம் தர் ஓன் கான்ட்ரிபியூஷன்ல இருந்து. அவங்க கூட ஒர்க் பண்றவங்க ஒரு டெலிவிஷன் கொடுக்குறாங்க, அந்த கிஃப்ட் அது இதுல வராது, ஏன்னா எம்ப்ளாயர் கொடுக்கல, சேலரியில இது வராது. அது இல்லாம டெலிவிஷன் இஸ் நாட் டு பி ட்ரீட்டட் as asset அப்படிங்கிற மாதிரி வரும். அதுக்கு ஒரு நோட் நம்ம கொடுப்போம், அதை பாத்துக்கலாம். இப்ப from the following other particulars he has drawn a basic salary of rupees 20,000. அப்ப பேசிக் சேலரி எவ்வளவு பாருங்க, 20,000. அப்ப 12 மாசத்துக்கு எவ்வளவு வரும், அதை மல்டிப்ளை பண்ணோம். அப்புறம் 10% 12 மாசத்துக்குங்கிறத விட அதை நான் சொல்றேன் இருங்க. 50% ஆஃப் த டியர்னஸ் அலவன்ஸ், ஏன்னா 10 மாசம் தான் வரும். ஏன் அப்படின்னா அவர் ரிட்டையர் ஆயிராரு. எப்ப பாருங்க, எக்ஸ் ரிட்டையர்ட் ஃப்ரம் த சர்வீசஸ் ஆன் 31/1/2020. அப்ப பினான்சியல் இயர் எப்ப வருது, 1920. அதுல ஜனவரி 31ல ரிட்டையர் ஆயிடுறாரு. ஜனவரி 31ல ரிட்டையர் ஆயிட்டார் அப்படின்னு சொன்னா மேல ரிட்டையர் ஆயிட்டாருன்னா அப்ப 10 மாசம் தான் ஒர்க் பண்ணிருக்காரு. அப்ப 10 மாசம் சேலரி தான் நம்ம இதுல கால்குலேட் பண்ணோம் எல்லா அமௌண்ட்டுமே. அப்ப நீங்க டியர்னஸ் அலவன்ஸ் பாருங்க 50%. அப்ப 20,000ல 50%. அப்ப நீங்க அதுக்கும் 10 மாசத்துக்கு போட்டுங்கன்னா அதையும் போடணும். received a pension for 5 months, I mean 5,000 rupees per month for the period 1-2. அப்ப என்ன பாருங்க, அவர் ரிட்டையர் ஆகிறது வந்து ஜனவரி 31. அப்ப பிப்ரவரி மார்ச் 2 மாசத்துக்கு பென்ஷன் வாங்கிக்கிறாரு. என்ன பென்ஷன், இந்த பென்ஷனுக்கு பேர் என்ன, ஏன்னா கம்ப்யூட் பண்ணி ஒரு அமௌண்ட் பிக்ஸ்டு வாங்கிட்டாரு 3 லட்சம் ரூபாய். இப்ப இந்த 2 மாசத்துக்கு வாங்குறது அன்கம்ப்யூட்டட் அப்படிங்கிற பென்ஷன். அப்ப இத ரெண்டையும் சேர்த்துக்கணும், அதுவும் வந்து டாக்ஸ் கட்டணும் அவன். அப்ப நீங்க பாருங்க ஃபர்ஸ்ட்ல எப்படி கால்குலேட் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. கம்ப்யூட்டேஷன் ஆஃப் கிராஸ் டோட்டல் இன்கம் ஆஃப் மிஸ்டர் எக்ஸ் ஃபார் அசஸ்மெண்ட் இயர் 2020-21. பேசிக் சேலரி 20,000 ரூபாய் 10 மாசத்துக்கு, ஏன்னா 31/1ல அவர் ரிட்டையர் ஆயிடுறாரு. அப்ப 10 மாசத்துக்கு சேலரி 2 lakhs. டியர்னஸ் அலவன்ஸ் அதுவும் இன்கம் தான், ஆனா அது என்ன ஆயிடுது, பேசிக் சேலரியில 50%. அப்ப 10,000 rupees. 10,000 into 10 1 lakh rupees. அப்ப அது 1 lakh. gift voucher 5,000க்கு கீழே இருக்குது இருந்தா டாக்ஸ் கட்ட தேவையில்லை, 5,000க்கு மேல இருந்தா அவன் டாக்ஸ் கட்டணும். அதனால இன்கம் அதை காட்டணும். அதனால 6,000 காமிச்சிட்டோம். அந்த நோட் அது ஒண்ணுல அதுல நம்ம எழுதணும். டிரான்ஸ்பர் ஆஃப் கார்ல இவருக்கு என்ன கன்செஷனல் அலவன்சஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அதுக்கு நீங்க அப்படியே கீழே வாங்க. டிரான்ஸ்பர் ஆஃப் காருக்கு பாத்தீங்கன்னா பர்குசிட் வேல்யூ நல்லா பாருங்க, இந்த பாக்ஸ் நல்லா கவனிங்க. பர்குசிட் வேல்யூ ஆஃப் டிரான்ஸ்பர் எவ்வளவு பர்குசிட் வாங்கி இருக்காரு, டாக்ஸபிள் பர்குசிட் இதுல கால்குலேட் பண்ணோம். வெஹிக்கிள் வாங்கினது 30/1/2017 வாங்கினாரு. அதான் கம்பெனி வாங்கி கொடுத்தது எவ்வளவுக்கு, 5 lakhs rupeesக்கு. அதுக்கு 1 year டெப்ரிசியேஷன் போடுங்க. டெப்ரிசியேஷன் என்ன பண்றாங்கன்னா ஆக்சுவலா நம்ம போடுறது ரிட்டர்ன் டவுன் வேல்யூல தான் போடணும். அப்ப 20% ரிட்டர்ன் டவுன் வேல்யூ போட்டீங்கன்னா 1 lakh. அப்ப அதை மைனஸ் பண்ணீங்கன்னா 4 lakhs வரும். இது ஓப்பனிங் பேலன்ஸ். அடுத்த வருஷத்துக்கு டெப்ரிசியேஷன் 20% போட்டீங்கன்னா 80,000 வரும். அப்ப அதை டிடெக்ட் பண்ணீங்கன்னா ரிட்டர்ன் டவுன் வேல்யூ ஆன் 29/1/2019, அதாவது இந்த வருஷத்தினுடைய ஆரம்பத்துல இருக்கிறது எவ்வளவு பாருங்க, 3,20,000. ஆனா டெப்ரிசியேஷன் ஃபார் திஸ் இயர், இந்த ப்ரீவியஸ் இயர், அதுக்கு 20%, அதுக்கு 64,000 வரும்.
அப்ப கழிச்சிட்டீங்கன்னா அந்த பாருங்க ரிட்டர்ன் டவுன் வேல்யூ அவன் ரிட்டையர்மெண்ட் டேட்ல 29/1/2020 2,56,000 தான் மொத்தமா இருக்கும். அப்ப மொத்தமா அந்த காரோட வேல்யூ 2,56,000 ரூபாய் தான் அந்த வேல்யூ இருக்கும். ஆனா இவன் எவ்வளவு பண்றான்? 2 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டான், டவுன் பேமெண்ட் மாதிரி இவன் கொடுத்துட்டான். அப்ப மீதி இன்னும் எவ்வளவு என்ஜாய் பண்ணிருக்கான் கம்பெனில இருந்து? 2,56,000க்கு 2 lakh கொடுத்தாச்சு. அப்ப வேல்யூ ஆஃப் பெர்குசிட்டி எவ்வளவுனா 56,000 rupees. அப்ப இந்த 56,000 rupees தான் உங்களுக்கு இன்கமா வரும். அதை தான் நம்ம மேல போட்டிருக்கோம். கீழே இன்னொரு நோட் எழுதிங்க. The rate of 15% as well as straight line method adopted by the company for depreciation is not relevant for calculation of perquisite value of car in the hands of. As far as employee is concerned, we have take only என்ன பண்ண take into account only written down value தான் எடுத்துக்கணும். 15% எடுத்துக்கூடாது. அவர் புக்ல அவர் காமிச்சுக்கிட்டோம். இவர் எவ்வளவு பெனிஃபிட் அவைல் பண்ணிருக்காருன்னா அப்ப 56,000. அதனால நம்ம என்ன பண்றோம்? மேல 56,000 rupees அதை நம்ம போட்டிருக்கோம். அது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது கிராஜுவிட்டி. கிராஜுவிட்டி அவர் எவ்வளவு வாங்குறாரு? கிராஜுவிட்டி வாங்குறது பாத்தீங்கன்னா அதுக்கும் கால்குலேஷன் ஒண்ணு இருக்கு. அவரு 6 lakhs ரிசீவ் பண்ணிருக்காங்க. கிராஜுவிட்டி ரிசீவ்டு 6 lakhs rupees. அதுக்கப்புறம் எக்ஸம்ஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். என்ன எக்ஸம்ஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா exempt under section 1010 least of the following. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுல என்ன வரும் அப்படின்னா கிராஜுவிட்டி பொறுத்த வரைக்கும் 20 lakhs வரைக்கும் மேக்சிமம் லிமிட் இருக்கு. அது ஒரு அமௌண்ட் தனியா எடுத்துக்கலாம். அடுத்தது நோட்டிஃபைட் அமௌண்ட் 20 lakhs வரைக்கும் இருக்கு, அதை அப்படியே எடுத்துக்கலாம். ஆக்சுவல் கிராஜுவிட்டி அவர் எவ்வளவு வாங்கியிருக்காரு? 6 lakhs rupees. அந்த அமௌண்ட் அதையும் தனியா வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எவ்வளவு லாஸ்ட் டிரான் சேலரி நம்பர் ஆஃப் கம்ப்ளீட்டட் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் அப்படி பார்த்தோம். என்ன பார்த்தோம்? எவ்வளவு லாஸ்ட் சேலரி டிரா பண்றாரு? லாஸ்ட் சேலரின்னு பாத்தீங்கன்னா 20,000 பேசிக் சேலரி, டியர்னஸ் அலவன்ஸ் 10,000. அப்ப 30,000 rupees ஒரு லாஸ்ட் மந்த் சேலரி. ஆனா எத்தனை வருஷம் ஒர்க் பண்ணிருக்காரு? 30 years ஒர்க் பண்ணிருக்காரு. அப்ப அதுக்கு நமக்கு எலிஜிபிள் கிராஜுவிட்டி என்ன பண்ணோம்? ஞாபகம் இருக்கா? ஒரு மாசத்துக்கு 26 days போட்டு 26 daysக்கு உங்களுக்கு வந்து 30,000 ரூபாய் அப்படின்னா அப்ப 15 daysக்கு போட்டேன்னா ஒரு வருஷத்துக்கு அப்ப 30 yearsக்கு எவ்வளவு போடணும் அப்படின்னு கால்குலேட் பண்ணீங்கன்னா 5,19,231. இப்ப இந்த மூணு அமௌண்ட்டையும் நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா எது whichever is lower, நோட்டிஃபைட் அமௌண்டா இல்ல ஆக்சுவல் கிராஜுவிட்டியா இல்ல இந்த ஃபார்முலா பிரகாரமா? அப்ப 5,19,231 தான் எலிஜிபிள். அப்ப exempt under section 1010 பிரகாரம் பாத்தீங்கன்னா இததான் எக்ஸாம் பண்ணோம். ஆனா கிராஜுவிட்டி எவ்வளவு ரிசீவ் பண்றாரு? 6 lakhs rupees. அப்ப எக்ஸாம்ஷன் எவ்வளவு? 5,19,231. அப்ப டாக்ஸ் அவர் எவ்வளவு கட்டணும்? கிராஜுவிட்டி பொறுத்த வரைக்கும் 80,769. இதை நீங்க மேல போட்டுக்கணும். 80,769 அப்படியே மேல வாங்க. இப்ப அடுத்து லீவ் என்கேஷ்மெண்ட். லீவ் என்கேஷ்மெண்ட்டுக்கு பாத்தீங்கன்னா அதுக்கு எவ்வளவு எலிஜிபிலிட்டி இருக்கு, எவ்வளவு கட்ட வேண்டி இருக்கு அப்படிங்கறத பாருங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா லீவ் என்கேஷ்மெண்ட்ல அதுக்கும் உங்களுக்கு ஃபார்முலா இருக்கு. மொத்தம் 4 ஐட்டம். அந்த 4 ஐட்டத்துல எது லீஸ்ட்னு பார்த்து நம்ம எக்ஸாம் பண்ணிக்கலாம். ஆனா லீவ் சேலரி அவர் எவ்வளவு ரிசீவ் பண்ணிருக்காரு? 3,30,000 he has received. But according to the formula என்ன பண்ணோம்? 4 amount we have taken into account. The first is notified amount. As per law, the notified amount is the maximum 3 lakhs rupees. And then actual salary, actual leave salary. அப்ப லீவ் எடுத்த சேலரி அவருக்கு வந்து 3,30,000. It is given in the question itself. And then 10 months salary. இதுல பேசிக் சேலரி மட்டும் எடுத்துக்கணும். பேசிக் சேலரி 20,000. அப்ப 10 months சேலரினா 2 lakhs. அதை எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் என்ன பாருங்க, லீவ் சேலரி அப்படின்னா அப்ப நீங்க என்ன பாருங்க, ஒரு மாச சேலரி 20,000. அப்ப 20,000ங்கிறது ஒரு மாசத்துக்கு எத்தனை நாள் சொன்னோம்? 30 days. 30 daysக்கு 20,000 அப்படின்னா எலிஜிபிள் டேஸ் எவ்வளவு வச்சிருக்காரு? ஒரு 330 daysக்கு எவ்வளவு அப்படின்னு கால்குலேட் பண்ணா அது ஒரு அமௌண்ட் வரும், 2,20,000. அப்ப இந்த 4 அமௌண்ட்ல எது லீஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 lakh தான் லீஸ்ட். அதாவது 10 months சேலரி தான் உங்களுக்கு லீஸ்ட். அப்ப இந்த 10 months சேலரி லீஸ்ட்னா அதை எக்ஸம்ஷனா இப்ப எடுத்துக்கணும். அப்ப மொத்தமா ரிசீவ் பண்ணது 3,30,000 எம்ப்ளாயி வாங்கியிருக்காரு. அப்ப எக்ஸம்ஷன் வந்து 2 lakhs வரைக்கும் இருக்கு. அப்ப எவ்வளவு வரும்னு டாக்ஸ் கட்டணும்? 1,30,000 கேஷ் டாக்ஸ் கட்டணும். அப்ப மேல வந்து 1,30,000 rupees நீங்க போடணும். சரி, அடுத்தது அன்கம்யூட்டட் பென்ஷன்
அப்ப நீங்க பாருங்க பிப்ரவரி மார்ச் இதுக்கு 5000 ரூபாய் மாதிரி 2 மாசத்துக்கு பென்ஷன் வாங்குறாரு. அதுக்கு பேரு அன்கம்ப்யூட்டட் பென்ஷன். அப்ப அந்த அன்கம்ப்யூட்டட் பென்ஷனுக்கு நீங்க என்ன பண்ணணும்? டாக்ஸ் கட்டணும். அதை வந்து 5000 into 2 10,000 rupees அப்படின்ட்டு. கம்ப்யூட்டட் பென்ஷன், இப்ப கம்ப்யூட்டட் பென்ஷனுக்கு ஒரு நோட் இருக்கு. கம்ப்யூட்டட் பென்ஷன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். எவ்வளவு பர்சன்டேஜ் இவர் வந்து சேலரியில இருந்து கம்ப்யூட் பண்ணிக்கிறாரு, எவ்வளவு அன்கம்ப்யூட் பண்றாருன்னு ஒரு ஃபார்முலா நம்ம பார்த்தோம். அதை நீங்க வந்து இந்த செம்ல எல்லாமே உங்களுக்கு வந்துடும். கம்ப்யூட்டட் பென்ஷன் அப்படின்னா அவர் கவர்மெண்ட் எம்ப்ளாயா நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயான்னு பார்க்கணும். இப்ப இவர் வந்து எக்ஸிசிய நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயி. நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயினா என்ன பண்ணணும்? 1/3 of the amount of the pension which he would have received had he commuted the whole of the pension அப்படிங்கிற சொன்னோம். அப்ப 1/3 வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் கவர்மெண்டா இருந்தா, நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருந்தா, அப்ப நீங்க நல்லா பாருங்க, அமௌண்ட் ரிசீவ்ட் எவ்வளோ? 3 lakhs பென்ஷன் வாங்கினார் அவரு. கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. எக்ஸம்ஷன் அண்டர் செக்ஷன் 10(10)A பிரகாரம் என்ன சொல்லுது? நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயினா 1/3 இன்டூ, இப்ப கம்ப்யூட்டட் பென்ஷன் எவ்வளவு வாங்கினாரு இவரு? 3 lakhs இன்டூ, அதுல கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க பாருங்க 3/2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப 3/2 அப்படின்னு நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா அப்ப நீங்க 1,50,000 வரைக்கும் எக்ஸம்ஷன் வந்துடும். இதே நம்ம சம் ஏற்கனவே போட்டிருக்கோம். அப்ப எக்ஸம்ஷன் கழிச்சது போக டாக்ஸபிள் அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னா 1,50,000 rupees. அப்ப இது வந்து டாக்ஸ் கட்டணும் அவரு. அப்ப நீங்க பாருங்க 3 லட்சத்துக்கு கட்ட தேவையில்லை, 1,50,000க்கு கட்டணும். அப்ப நீங்க அந்த இதையும் போட்டுங்க. அப்ப நெக்ஸ்ட் அடுத்தது என்ன பாயிண்ட் இருக்கு பாருங்க இதுல. அவ்வளவுதான். இப்ப நீங்க என்ன பண்ணும்? கிராஸ் சேலரி டோட்டல் எல்லாத்தையும் பண்ணீங்கன்னா கிராஸ் சேலரி வந்துடும். ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 16(IA) அப்படின்னு சொல்லிட்டு எல்லா எம்ப்ளாய்க்கும் மேக்சிமம் ஒரு ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் இருக்கு. எப்படி நம்ம ஹவுஸுக்கு பார்த்தோமோ அந்த மாதிரி அங்க 30% சொன்னோம். இங்க வந்து என்னன்னா அமௌண்ட் பிளாட் ரேட்டே இருக்கு 50,000 வரைக்கும். அதை நீங்க டிடெக்ட் பண்ணிட்டீங்கன்னா டாக்ஸபிள் சேலரி 6,82,769 அப்படிங்கிறத போட்டுக்கணும். இந்த அமௌண்ட்டை ஞாபகம் வச்சுங்க. இது ஒரு சம். இந்த சம்ல எல்லாமே வர்ற மாதிரி நம்ம பார்த்துட்டோம். அதனால இதுக்கு நோட்டு கொடுக்கறது அப்படியே